தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா, அனைத்து தமிழக கட்சிகளுமே கூட்டணி அறிவிப்பு, பொதுக்குழு, மாநாடு அப்படின்னு சொல்லி அதிரடியாக வேலை பண்ணிட்டும் இருக்காங்க. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஒரு படி மேலே சென்று அயராது உழைத்துக் கொண்டிருக்காங்க. கண்டிப்பாக 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல்ல தளபதி விஜய் அவர்கள் வெற்றி பெற்று முதல்வர் அரியணையில அமரப்போகிறார் அப்படின்னு பல ரசிகர்களுமே கோஷமிட்டுட்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, திமுக சமீபத்துல தேமுதிகவுடன் கூட்டணி அறிவிச்சாங்க. இந்த கூட்டணி யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. கடைசி வரைக்குமே தாவேகாவுடன் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் திடீரென திமுகவுடன் கூட்டணி அறிவித்தது ஏன் அப்படின்னு பல ரசிகர்கள், தொண்டர்கள், பிரபலங்கள் அப்படின்னு பலருமே தேமுதிகவை கேள்வி கேட்டாங்க. ஆனால் தேமுதிக தரப்புல இருந்து தகுந்த பதில் எதுவுமே வெளியாகல. குறிப்பாக தேமுதிகவுடைய விஜய் பிரபாகரன் அவர்கள் அவருடைய கட்சி மாநாட்டுல தளபதி விஜய் அவர்களுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருந்தாரு. யாருடனுமே நீங்க கூட்டணி போகாதீங்க, நம்ப வச்சு ஏமாத்திடுவாங்க அப்படின்னு எல்லாம் பேசிவிட்டு கடைசி நேரத்துல திமுகவுடன் கூட்டணி அறிவிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி தாவேகா கட்சியை சேர்ந்த பலருமே தேமுதிகவுடைய பிரேமலதா மற்றும் விஜய் பிரபாகரன் ஆகியோரை திட்டி தீர்த்துட்டும் இருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, சமீபத்துல பிரேமலதா மற்றும் அவங்களுடைய 2 மகன்களுமே திருப்பதி ஏழுமலையான் அவர்களை வழிபட்டிருக்காங்களா. வெளியில வந்த விஜய் பிரபாகரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்திருக்காரு. செய்தியாளர்களை சந்தித்தது மட்டுமல்லாமல் தாவேகா கட்சியை பற்றி எதிர்த்து குரல் கொடுத்திருப்பது அனைவருமே ஆச்சரியமான ஒன்றாக பார்க்கப்படுது. இது நாள் வரைக்குமே விஜய் பிரபாகரன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு அறிவுரை சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் தற்போது பாத்தீங்கன்னா, திமுகவுடன் கூட்டணி அறிவித்த ஒரு சில நாட்களிலேயே தாவேகாவை எதிர்த்து பேசுவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. இந்த விஷயம் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல மிக பெரும் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.